உழைக்கும் வர்க்கத்தினரை இந்த கூலி அடிமைத்தனத்தில் கிடத்தி இருப்பதற்கு, அதிலிருந்து தொழிலாளி வர்க்கம் வெளியேறுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் தகர்ப்பதற்கு அவர்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும், இது போன்ற முழக்கங்களை முன்னிறுத்தி நாம் இந்த மே தினத்தை திட்டமிட்டோம். அப்படி திட்டமிடும் போது இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய சவால் அவர்களை பிரித்து வைப்பதற்கும், அவர்களுடைய சிந்தனையை அவர்களுக்கான விடுதலையை நோக்கி செலுத்தாமல் இருப்பதற்கும், அவர்கள் மீது திணிக்கப்படுவது, அவர்களின் சிந்தனையை திசை திருப்பது எதுவோ அதை தூக்கி எறிய வேண்டும், அதற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற திசை திருப்பல் அரசியலை தூக்கி எறிய வேண்டும். அதை தொழிலாளர்கள் மீது திணித்து தொழிலாளர்களை, உழைக்கும் வர்க்கத்தை பிரிக்கக்கூடிய அரசியல் வர்க்கமாகி போன அரசியல் முதலாளித்துவ அரசியல் கட்சிகளை, உழைக்கும் மக்களை திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை தூக்கி எறிய வேண்டும். அவர்களுக்கு சேவகம் செய்து மக்களை உண்மையான சிந்தனை அவர்களுடைய விடுதலையை நோக்கி செலுத்தாமல் அதை தடுக்கும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஊடகங்கள், அரசியல்வாதிகளின் அடிவருடைகளாக மாறிப்போன ஊடகங்களின் நடவடிக்கைகளையும் அதை அம்பலப்படுத்தி அவற்றையெல்லாம் புறந்தள்ளி உழைக்கும் வர்க்கம் நாம் இன்று இருக்கக்கூடிய நிலை என்ன, அந்த நிலைக்கு காரணம் என்ன, அந்த காரணத்தை நம்மால் தூக்கி எறிய முடியும் என்றால் அதை எப்படி செய்வது, அதற்கான படிப்பினை நமக்கு என்ன இருக்கிறது, எங்கிருக்கிறது என்ற கேள்விகளை எழுப்பி அதற்கான விடைகளை தேடி நாம் நமக்கான உழைக்கும் வர்க்க அரசியலை தேர்வு செய்து அதன் வழியில் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய இன்னல்களை, குறிப்பாக நிரந்தரமற்ற வேலை, நிச்சயமற்ற வாழ்க்கை என்ற இந்த நெருக்கடியான ஒரு நிலையை உருவாக்கி லாபத்திற்காக உழைக்கும் வர்க்கத்தை ஒட்ட சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உறுதியேற்பு தினமாக இது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாநிலம் முழுவதும் நாம் அங்கங்கு இது போன்ற மாவட்டங்களை ஒருங்கு திரட்டி கூட்டங்களை நடத்த திட்டமிட்டு இது போன்ற கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். தன்னுடைய வாழ்நிலை இந்த மாதிரி பால்பட்டு இருக்கிறது. இந்த சீரழிவுக்கு காரணம் என்ன, இந்த சீரழிவிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது என்று ஒரு கூட்டத்தை நடத்தி அதில் பேசி முடிவெடுக்கணும்னா கூட அந்த கூட்டத்தில் கூட நம்மளால முழுமையா இன்னைக்கு பங்கேற்க முடியும். ஏன்னா இரவு பணிக்கு போகணும்னா வந்திருந்த தோழர்கள் இப்ப கிளம்புனாதான் நைட்டு போய் அவங்க டியூட்டிக்கு போக முடியும். அப்படி தனக்கான ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முடிவை எடுக்கக்கூடிய கூட்டத்தில் கூட முழுமையாக பங்கேற்க முடியாத சூழல் தான் இன்னைக்கு. ஆனால் முழுமையான ஜனநாயக நாடு, சுதந்திர இந்தியா, இங்க எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் ஈக்குவலா வழங்கப்பட்டிருக்கு, எல்லாமே பேசப்படுது. ஆனா அது இருக்கு, அது உண்மையில இருக்கா, அது உண்மையா நடக்குதானா, அது கேள்விக்குரிய. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம இங்க அடிமையா தான் இருக்கிறோங்கிறதுக்கு இது எல்லாமே கண்கூடா நடக்கக்கூடிய சாட்சி. இன்னைக்கு தொழிலாளி வர்க்கத்தை அது அடிமைப்பட்டு கிடக்குதுங்கிறத உணர்த்த, அது அவங்களை உணர செய்யாமல் இருப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி பேசின தோழர்கள் இன்றைய அரசியல், இன்றைய தமிழக முதல்வர் 12 மணி நேர வேலை நேரத்தை கடந்த மே தினத்திற்கு முன்பாக கொண்டு வந்து அதை தமிழக தொழிலாளர்கள் தன்னெழுச்சியாக எதிர்க்க தொடங்கியவுடன் அதை திரும்ப பெறுவதாகவும், அது நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக தான் சட்டசபையில் தான் கொண்டு வந்ததாகவும், அதை தன் கட்சியை சார்ந்த தொழிலாளர்களே, தொழிற்சங்கமே எதிர்ப்பதால் அதை கைவிடுறதாகவும் சொன்னாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அரசாணை போட்டிருக்காங்க, 12 மணி நேர வேலையை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நேரடி சாட்சி. இதே திமுக ஆட்சியில் 2008ஆம் ஆண்டு தொழிலாளர் என்ற வார்த்தை கூட இல்லாமல் BBB ஒப்பந்தத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் தொடங்கப்பட்டதுதான் நம்ம அத்தனை இன்னல்களுக்கும் காரணம். ஸ்டாண்டிங் ஆர்டர் கிடையாது. இன்னைக்கு போன வாரம் பேச்சுவார்த்தை நிர்வாகத்தோடு நடத்திக்கிட்டு கொண்டிருக்கும் போது நீங்க சொல்ற எந்த விஷயங்களையும் நடைமுறைப்படுத்துறது இல்லை, வாய்மொழி உத்தரவாக தொழிலாளர்களை வேலையில் இருந்து நீக்கி வைக்கிறீர்கள் என்று பேசி மாநிலம் முழுவதும் வேலையில் இல்லாம இருந்த ஒரு 6-7 தோழர்களை வேலைக்கு சேர்த்திருக்கு, வேலைக்கு திரும்ப எடுக்க வைச்சோம். ஆனா இங்க கடலூர் மாவட்டத்தில் 20 நாளா ஒருத்தர் வேலை இல்லாம இருந்திருக்காரு. இன்னைக்கு இந்த கூட்டம் இங்க நடத்துறப்பதான் தெரியும். அவருக்கு இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் எங்க போட்டிருக்காங்க, நீலகிரியில போட்டிருக்காங்க.
பணியிட மாறுதல். அந்த பணியிட மாறுதல் எந்த அடிப்படையில் நடக்குது, ஏன் அதை பண்றாங்க? சிம்பிள். இந்த வேலையை விட்டு இந்த தொழிலாளி வெளியேறணும், தானாவே வெளியேறணும். நாங்க டெர்மினேஷன் போட்டாதானே நீங்க ஸ்டாண்டிங் ஆர்டர் கேட்குறீங்க, கேஸ் போடுறீங்க, பிரச்சனை பண்றீங்க. அவர் வேலைக்கு போக முடியாத இடத்துக்கு பணியிட மாறுதல் போட்டா அவர் வேலையை விட்டு தானே போகணும். ஏன் வேலையை விட்டு போகணும்? அவருக்கு இந்த நிர்வாகத்துக்கான லாபம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. குறிப்பா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சி இந்த நிர்வாகத்தோட லாபத்துல அவங்களும் பங்கு கேட்கிறாங்க. அப்ப அதை ஈடுகட்ட முடியல. அந்த லாபத்தை சம்பாதிக்கணும்னா கூடுதலா இந்த துறையில ஒதுக்கப்படுற நிதியை முறைகேடு செய்யணும். அப்படி கூடுதலா முறைகேடு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கிற வழிமுறை வேற எதை செஞ்சாலும் பேசு பொருளாகுது. ஆம்புலன்ஸ் தேவைக்கேற்ப வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கலைன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆம்புலன்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. விபத்து நடக்கிற ஆம்புலன்ஸை பராமரிக்கிறேன்னு பில்லு கூடுதலா போட்டா அதை எடுத்துட்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறை வரைக்கும் கொண்டு போறோம். எல்லாவற்றையுமே இங்க சட்டம் அதற்கான வரையறைன்னு தடுக்குது. ஆனா ஒரு தொழிலாளியை வேலை நீக்கம் செய்வது மட்டும், அவனை வேலைக்கீடு, கசிக்கு பிழி, தூக்கி எறிங்கிற அந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் ஒரு தொழிலாளியை வேலை நீக்கம் செய்வதையோ, பணியிட மாறுதல் செய்வதையோ, அவராக வேலையை விட்டு வெளியேறும் சூழலை உருவாக்குவதையோ யாருமே கணக்கில் எடுத்துக்கொள்வது. அதுதான் தோழர் பேசுறப்ப சொன்னாங்க, நீதிமன்றங்களில் 2 நீதிபதிகள் இருக்காங்க. ஒருத்தர் அங்க இருக்கிற நீதிபதினா, இன்னொருத்தர் நிர்வாக தரப்புக்கான வழக்கறிஞர். அவங்க செய்யற அட்டூழியங்கள், அவங்க செய்யற நடவடிக்கைகள் எதையுமே யாருமே கேட்கறது இல்லை, யாருமே கண்டுக்கிறது இல்லை. அது இந்த நாட்டோட எழுதப்படாத சட்டம், அதுதான் எப்பயுமே ஜெயிக்கும். அந்த மாதிரி இருக்குது. அப்ப இந்த தொழிலாளர்களை அவர்களாக வேலையை விட்டு வெளியேறும் சூழலை உருவாக்கக்கூடிய நிர்வாகத்தை கேள்வி கேட்க துப்பில்லாத ஒரு அரசாங்கம் தினந்தோறும் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே பண்றாங்க. நமக்கு என்ன நடக்குது? ஒரு 15 ஆண்டு காலம் ஒரு சேவை திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி தனக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நிமிடமும், எந்த நிமிடம் என்ன மாதிரியான தாக்குதல் வரும், இந்த வேலையில நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படிங்கிறத அவங்க ஒரு துயரத்தோட தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்? ஒரு சேவைத்துறை, மக்களுக்கான அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் மாதிரியான ஒரு சேவை திட்டத்தை நம்ம அதுல வேலை பார்க்கிறோம். அந்த வேலைங்கிறது நிரந்தரமான வேலை. ஆனா அந்த வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளி நிரந்தரம் இல்லை. அதுதான் இங்க சிக்கல். இது ஜனநாயக நாடு தானே. இந்திய அரசியலமைப்பை பாதுகாப்போம்னு தானே இப்ப ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் தேர்தல்ல மோடிக்கு எதிராக என்ன முழக்கத்தை முன்வைக்கணுங்கிறப்ப ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், அரசியலமைப்பை பாதுகாக்கணும்னு தானே சொல்றாங்க. அரசியலமைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியுறுத்தக்கூடிய சுதந்திரம், உரிமை, இந்த விஷயங்களை எல்லாம் தொழிலாளிகளுக்கு இல்லையே. தொழிலாளர்கள் மனிதர்கள் இல்லையா? தொழிலாளர்கள் இந்த நாட்டோட பிரதிநிதிகள் கிடையாதா? ஏன் அதை எந்த கட்சிகளுமே கணக்கில் எடுத்துக்கல? யாருமே அதை ஏன் பேசும் பொருளாக்கல? அப்ப இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தேடும். இந்த கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்ப வேண்டும். நாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்கள், நம்ம ஓட்டு போடுற கட்சிகள், இந்த சமூகம், இது எதுவுமே தொழிலாளர்களுக்கானதல்ல. ஆனால் இந்த ஒட்டுமொத்த நாடும், சமூகமும், உலகமும் அது ஒரு உயிர்ப்பித்தலோடு இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குன்னா அதற்கு முழு காரணம் தொழிலாளியோட உழைப்பு. அந்த உழைப்பு இல்லைன்னா எந்த உற்பத்தியும் கிடையாது. எந்த உற்பத்தியும் இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே நகராது. இத்தனை கண்டுபிடிப்புகள், இது எல்லாமே மனிதனுடைய உழைப்பால் விளையக்கூடியது. அதை பயன்படுத்துவதற்கு, அதை பயன்படுத்தி விளைபொருளாக்குவதற்கு, அந்த விளைபொருள் மூலம் லாபம் ஈட்டுவதற்கு, அந்த லாபத்தின் மூலம் யாரோ 1-2 முதலாளிகள் வாழ்வதற்கு, எல்லாவற்றிற்கும் நம்மளுடைய உழைப்புகள் தேவை, மனிதனோட உழைப்பு தேவை. அந்த உழைப்பை பணம்ங்கிற ஒரு போக பொருளுக்கு விற்கக்கூடியவர்கள் தொழிலாளர்களாக இருக்காங்க. அதுதான் நிரந்தரமா? அதுதான் சரியா? பணம்ங்கிற ஒரு விஷயத்தின் பின்னாடி தொழிலாளியை ஓட வைத்து, தொழிலாளி ஒரு 3 வேளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த அடுத்த நாள் வேலைக்கு வரக்கூடிய நிலையில் அவனை வைத்து அவனுடைய உழைப்பை ஒட்ட சுரண்டி பெருமுதலாளிகளை வாழ வைப்பதற்கு தான் அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கன்னு சொல்லி முதலாளிகளுக்கு சேவகம் செய்வதற்கான வர்க்கமாகி போன அரசியல்வாதிகளின் கூடாரமான அரசியல் கட்சிகள், முதலாளித்துவ அரசியல் கட்சிகள்
இதெல்லாம் தான் இதுதான் நிரந்தரமா, இப்படிதான் இந்த சிஸ்டம் இயங்கணுமா, இந்த அமைப்பு இப்படிதான் இருக்கணுமா, இதுக்குதான் நம்ம விதிக்கப்பட்டிருக்கா, நமக்கு இதுதான் விதிக்கப்பட்டிருக்கா? இல்ல. நம்ம இன்னைக்கு 8 தியாகிகளை படங்களை பொறித்து நாம் அவர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து இந்த கூட்டத்தை இங்க நடத்திட்டு இருக்கிறோம்ல, அவர்களுடைய தியாகம் ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்கு. இது இல்ல உழைப்பவர்களுக்கான சமூகம், இது இல்லை உண்மையான மக்களுக்கான சமூகம், இது இல்ல. அந்த சமூகம் வேற, அது ஒரு பொன்னுலகம். அந்த பொன்னுலகத்தை பெறுவதற்கு தடையாக தொழிலாளர்களின் கைகளில் திசை திருப்ப அரசியலையும் பல்வேறு சதி திட்டத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய முதலாளித்துவ அரசியல் கட்சிகள், அரசியல் எந்திரங்கள், ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உழைக்கும் வர்க்கத்தின் கையில் ஒரு விலங்கை பூட்டி இருக்கிறது. அதை தகர்த்தெறியணும், அதை தூக்கி எறியணும். அந்த விலங்கை தூக்கி எறியணும். அதை தூக்கி எறிந்தால் பெறுவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது. அந்த பொன்னுலகம் எது? 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் இந்த சமூகத்திற்காக சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளனாக ஒரு தொழிலாளியை இருக்க வேண்டும், உழைப்பவன் இருக்க வேண்டும். அதன் மூலமா என்ன விளையும், அதனால என்ன தீர்வு கிடைக்கும்? அந்த 8 மணி நேரம் சமூகத்துக்காக ஒரு மனுஷன் யோசிக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது? எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கும், எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். தொழிற்சங்கம் ஒரு கம்யூனிஸ்ட பாடசாலை அப்படிங்கிற அந்த பாடசாலைங்கிற வார்த்தையை தொழிற்சங்கத்துக்கு பயன்படுத்துறோம். எந்த பின்னணியில் அது உருவாகுது? தொழிற்சங்கம் தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் செய்யக்கூடிய வேலைகள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பிரச்சனைகள் ஒன்று. எப்படி பிரச்சனை ஒண்ணோ அதுபோல தீர்வு ஒண்ணுதான். அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறும் விடுதலை தான் அவங்களுக்கு நிரந்தர தீர்வு. அந்த விடுதலையை முன்னிறுத்தக்கூடிய இயக்கமாக எந்த சங்கம், எந்த அமைப்பு, எந்த இயக்கம் செயல்படுகிறதோ அதுதான் தொழிலாளர்களுக்கு சரியான இயக்கம். அந்த பின்னணியில தான் முதலாளித்துவ சக்திகளை அடித்து தூக்கி எறிந்த அந்த சமூக அமைப்பை தூக்கி எறிந்து உழைக்கும் வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதை 1917 ரஷ்ய தொழிலாளி வர்க்கம் நம்பியது, அதை சாத்தியமாக்கியது என்றால் அதற்கு முன்பாக இந்த தியாகிகள் போன்ற எண்ணற்ற உழைக்கும் வர்க்கம் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வாக அணிதிரண்டு அந்த அநீதியை தூக்கி எறிவதற்கு எண்ணற்ற தொழிலாளி வர்க்கம் தியாகம் செய்திருந்தாலும் அந்த தியாகத்தின் மீது எது சாத்தியம், அந்த உயிரிழப்புகள், அந்த தியாகம் எதை தேடுகிறது, எதை வேண்டுகிறது உழைக்கும் வர்க்கத்துக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தினதுதான் லெனினும் ஸ்டாலினும். புரட்சியை நடத்தி ரஷ்யாவில் ஆட்சி அதிகாரத்திற்கு தொழிலாளி வர்க்கம் வந்த பிறகு தொழிலாளி வர்க்கத்திற்கு அங்க லாபம்னு ஒண்ணு தேவையில்லை. அவர்களுடைய கல்வி, மருத்துவம், இன்னைக்கு தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு முதியவர்கள் ஆயிடுவாங்க. இன்னைக்கு சமூகத்துக்காக உழைத்து தேர்ந்தவர்கள் அந்த தொழிலாளர்கள், அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது அரசின் பொறுப்பும் கடமையும். நாளைக்கு இந்த இடத்துக்கு வேலைக்கு வர்றதுக்கு இன்னைக்கு குழந்தைகள், இன்னைக்கு மாணவர்கள் நாளைய தொழிலாளி. அப்ப இந்த இடத்துக்கு வரக்கூடிய நாளைய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய இன்றைய மாணவர்கள் இந்த சமூகத்தின் சொத்து, குழந்தைகள் சமூகத்தின் சொத்து. அவங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது அரசின் பொறுப்பும் கடமையும். அப்ப அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், சத்தான உணவு கொடுக்கணும், அவர்களை இந்த சமூகத்துக்கான சொத்தா பராமரிக்கப்படணும். அவர்கள் தொழிலாளியாகி இந்த சமூகத்திற்கு தேவையான உணவு, உடை, மருத்துவ தேவை, அனைத்து தேவைகளுக்கும் அந்த